வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் கதை வாழ்க்கையின் எதிர்பாராத திருப்பங்களையும் உறவுகளின் சிக்கல்களையும் பற்றியது. இந்த கதையின் நாயகி ரேவதி. அவளுடைய அழகும் உடல் தோற்றமும் அவளுக்கு பெருமையாக இருந்தாலும் அதுவே அவள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது. ரேவதி தன் கல்லூரி படிப்பை முடிக்கும் தருவாயில் குடும்ப சூழ்நிலை மற்றும் பெற்றோரின் வற்புறுத்தலின் காரணமாக முகேஷ் என்பவரை திருமணம் செய்கிறாள். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகவே இருந்தது. திருமணமான முதல் 2-3 மாதங்கள் ரேவதிக்கும் முகேஷ்க்கும் இடையே அந்யோன்யமான உறவு நிலவியது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை தொடங்கினார்கள். ரேவதி தன் கணவர் முகேஷை மிகவும் நேசித்தாள். மேலும் தன் வாழ்க்கை இனி சுகமாகத்தான் இருக்கும் என்று நம்பினாள். முகேஷ் ஆரம்பத்தில் ஒரு அக்கறையான கணவராக இருந்தார். அவர் வேலைக்கு சென்று வந்து மனைவியுடன் நேரத்தை செலவிடுவார். ஆனால் விரைவிலேயே அவரின் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. முகேஷ் மது பழக்கத்திற்கு அடிமையாகத் தொடங்கினார். தொடக்கத்தில் இருந்த இனிமையான உறவு படிப்படியாக சந்தேகத்தின் பிடியில் சிக்கத் தொடங்கியது. இது ஒரு குடும்பத்தில் வாழும் ஒரு பெண்ணின் கண்ணீரையும் வேதனையையும் நமக்கு காட்டுகிறது. இந்த சம்பவங்கள் ரேவதியின் வாழ்க்கையை எப்படி மாற்றும், மேலும் முகேஷின் குடும்ப சூழலும் அவர்களின் உறவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், தொடர்ந்து காண்போம். காலப்போக்கில் முகேஷின் மது பழக்கம் மிகவும் அதிகமானது. அவர் வீட்டிற்கு வருவதில்லை, சரியாக வேலைக்கும் செல்லவில்லை. குடும்பச் செலவுகளுக்கான வருமானத்தை கொடுக்காமல் மனைவி ரேவதியிடம் தவறான சந்தேகங்களை காட்டத் தொடங்கினார். ரேவதியின் உடல் தோற்றம் கவர்ச்சிகரமாக இருந்ததால் முகேஷுக்கு அவளின் மீது நம்பிக்கையின்மை அதிகரித்தது. அவள் யாரிடம் பேசினாலும் சந்தேகத்துடன் பார்த்து சண்டை போடத் தொடங்கினான். முகேஷின் தம்பி அவனுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தான். ரேவதி தன் கணவனின் தம்பியை சொந்த தம்பி போல பாசத்துடன் பார்த்து அவனுக்கு தேவையான உணவு வசதிகளை செய்து கொடுத்தாள். ரேவதியின் அன்பும் கவனிப்பும் இருந்தாலும் முகேஷோ தொடர்ந்து தவறான நடத்தையில் இருந்தான். குடும்பத்தில் நல்லிணக்கம் இல்லாததால் ரேவதி மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாடத் தொடங்கினாள். ஒரு கட்டத்தில் குடும்ப செலவிற்கு வருமானம் தேவைப்பட்டது. முகேஷ் வேலைக்கு செல்லாமல் இருந்ததால் ரேவதி வீட்டு அருகில் இருந்த ஒரு நகைக்கடையில் வேலைக்குச் சேர்ந்தாள். அங்கு கிடைத்த சம்பளம் அவர்களின் குடும்பத்திற்கு உதவியது. ஆனால் முகேஷின் கொடுமைகள் மட்டும் குறையவில்லை. முகேஷ் தன் மனைவியை அடிக்கவும் கொடுமைப்படுத்தவும் தொடங்கினான். ரேவதி தன்னுடைய திருமண வாழ்க்கை முட்டாள்தனமானது என்று நினைக்கும் அளவுக்கு மனம் உடைந்து போனாள். என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் தவித்தாள். ஆனாலும் அவள் தன்னுடைய பெற்றோரின் மனநிலைக்காகவும் குடும்ப கௌரவத்திற்காகவும் மௌனமாக இருந்தாள். இது ரேவதியின் பொறுமையையும் தியாகத்தையும் காட்டுகிறது. இந்த சூழலில் ரேவதியின் குடும்ப நிலைமை இன்னும் மோசமாகப் போகுமா? முகேஷின் தம்பி எப்படி ரேவதியிடம் நடந்து கொண்டான்? ரேவதி தன் குடும்பத்திற்காகவும் பெற்றோரின் மனநிலைக்காகவும் எத்தனையோ துன்பங்களை பொறுத்து கொண்டாள். இருந்தும் முகேஷோ தொடர்ந்து மது அருந்தி ரேவதியை சந்தேகித்து அடித்து கொடுமைப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் முகேஷின் தம்பியின் எண்ணங்கள் மாறத் தொடங்கின. ரேவதியின் அழகையும் அவளின் கவர்ச்சியான உடல் அமைப்பையும் பார்த்த அவனுக்கு தன்னுடைய அண்ணியின் மீது மோகம் ஏற்பட்டது. முகேஷ் தன் மனைவியிடம் மது போதையில் தவறாக நடந்து கொண்டது தம்பியின் காதில் விழுந்தது. இதனால் அவனுக்கு ரேவதியின் மீதான ஆசை மேலும் அதிகரித்தது. முகேஷின் தம்பி தன் அண்ணியிடம் நெருங்கி பழக முயன்றான். அவன் ரேவதியிடம் அளவுக்கு மீறிய அன்பையும் அக்கறையையும் காட்டத் தொடங்கினான். ரேவதி இதை முதலில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் முகேஷின் தம்பியின் தொடர்புகள் முறையற்ற முறையில் அதிகரிக்கத் தொடங்கியதும் ரேவதிக்கு அவனின் உண்மை நோக்கம் புரிந்தது. அவள் உடனே அவனுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தாள். நீ என்னிடம் இப்படி ஒரு எண்ணத்துடன் பழகினால் நான் உன் அண்ணனிடம் சொல்லிவிடுவேன் என்று கண்டிப்பாக கூறினாள். ஆனால் முகேஷின் தம்பி அவளின் எச்சரிக்கையை மதிக்கவில்லை. ரேவதியை ஒரு பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முறையற்ற விதமாக நெருங்கி பேச முயற்சித்தான். ரேவதி மிகவும் கடினமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள். ஒரு புறம் கொடுமைக்கார கணவன், மறுபுறம் தவறான எண்ணத்துடன் வரும் கொழுந்தனார். இந்த நிலையில் ரேவதி எப்படி முடிவு எடுப்பாள்? அவளால் இந்த சூழலில் இருந்து தப்பிக்க முடியுமா?
இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ரேவதி இந்த மன உளைச்சலுக்கு மத்தியில் தினமும் நகைக்கடைக்கு வேலைக்கு சென்று வந்தாள். ஒரு நாள் வேலை முடிந்து திரும்பும்போது அவள் கல்லூரியில் படித்த நண்பன் ஸ்ரீதரை சந்தித்தாள். ஸ்ரீதர் சென்னையில் வேலைக்கு சேர்ந்திருந்தார். லீவுக்காக ஊருக்கு வந்திருந்தார். அவன் ரேவதியை பார்த்ததும் அவளின் நிலையை பற்றி கேட்கத் தொடங்கினான். ரேவதி ஆரம்பத்தில் தான் நல்லா இருக்கேன் என்று சொல்லி மழுப்பினாள். ஆனால் ஸ்ரீதர் தொடர்ந்து கேள்விகளை கேட்டபோது அவளால் பொய் சொல்ல முடியவில்லை. ரேவதி தன் குடும்ப சூழ்நிலை, கணவனின் கொடுமைகள், கொழுந்தனாரின் முறையற்ற நடத்தை இவற்றையெல்லாம் ஸ்ரீதரிடம் வெளிப்படையாக சொல்லத் தொடங்கினாள். ஸ்ரீதர் அவளின் பேச்சைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தான். அவனுக்கு ரேவதியின் மேல் இருந்த பாசமும் அனுதாபமும் அதிகரித்தது. ரேவதி தன் மனதில் இருந்த அனைத்து வலியையும் வேதனையையும் ஸ்ரீதர் முன் கொட்டித் தீர்த்தாள். எனக்கு இந்த திருமண வாழ்க்கையே வேண்டாம், நான் செத்து போகலாமா என்று கூட நினைத்தேன் என்று சொல்லி கதறினாள். ஸ்ரீதர் அவளை சமாதானப்படுத்த முயன்றான். அவன் தன் கல்லூரி காலத்தில் இருந்தே ரேவதி மீது மனதளவில் ஈர்க்கப்பட்டிருந்தான். இப்போது ரேவதியின் துன்பத்தை பார்த்த அவனால் தன் உணர்வுகளை அடக்க முடியவில்லை. அவன் ரேவதியிடம், நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கூறினான். இந்த சூழ்நிலையில் ரேவதி என்ன பதில் சொல்வாள்? அவளுக்கு ஸ்ரீதர் மீது நம்பிக்கை ஏற்படுமா? இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று பார்ப்போம். ஸ்ரீதரின் அன்பான வார்த்தைகளும் அவனின் ஆதரவான பேச்சும் ரேவதிக்கு ஒரு புத்துணர்ச்சியை அளித்தது. தனக்கு யாராவது ஆதரவாக இருக்கிறார்களே என்ற உணர்வு அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. ஸ்ரீதர் தொடர்ந்து அவளை சந்தித்து அவளின் மனநிலையை புரிந்து கொள்ள முயன்றான். ஒரு நாள் ரேவதி மிகவும் மனமுடைந்து ஸ்ரீதரிடம் கண்ணீர் விட்டு அழுதாள். தன் கணவனின் கொடுமைகளையும் கொழுந்தனாரின் தொந்தரவுகளையும் தாங்க முடியாமல் அவள் தன்னை காப்பாற்றும்படி ஸ்ரீதரிடம் கெஞ்சினாள். அந்த சமயத்தில் ஸ்ரீதர் அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டான். அவன் கூறினான், நீ இந்த திருமண வாழ்க்கையில் இருந்து வெளியேற வேண்டும். உன்னுடைய உடல் தோற்றம் அல்லது வேறு எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உன்னை கல்லூரி நாட்களிலிருந்தே விரும்பினேன். இந்த வார்த்தைகள் ரேவதியின் மனதை தொட்டன. அவள் ஸ்ரீதரிடம் அவன் உண்மையாகவே அவளை திருமணம் செய்து கொள்வானானா என்று கேட்டாள். ஸ்ரீதர் உடனே ஒப்புக்கொண்டான். அந்த இரவு மனதளவில் நெருங்கிய அவர்கள் உடலளவிலும் நெருங்கினார்கள். அது ஒரு உறுதிமொழியாகவும் தங்கள் புதிய வாழ்க்கைக்கான தொடக்கமாகவும் அவர்களுக்கு இருந்தது. இது ஒரு உணர்ச்சிமயமான சந்திப்பு. ரேவதியின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நம்பலாம். ஆனால் இந்த உறவு பற்றி முகேஷ் எப்படி கண்டுபிடித்தான்? அவன் இதற்கு என்ன செய்வான்? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ரேவதியும் ஸ்ரீதரும் தங்கள் உறவை இரகசியமாக தொடர்ந்தனர். இருந்தாலும் உலகம் இரகசியத்தை நீண்ட நாட்கள் வைத்திருக்குமா? முகேஷுக்கு இந்த விஷயம் ஏதோ ஒரு வழியில் தெரிய வந்தது. தன் மனைவி வேறு யாருடன் நெருங்கி பழகுவதாக சந்தேகித்த முகேஷ் கோபமடைந்தான். அவன் ரேவதியை மிகவும் கொடூரமாக அடித்து துன்புறுத்தினான். அடிதடி, மிரட்டல் என ரேவதிக்கு வாழ்க்கை நரகமானது. இந்நிலையில் ரேவதி தன் மனதில் உள்ளதை முகேஷிடம் வெளிப்படையாக கேட்டாள். நீ ஒரு நாளாவது என்னுடன் அன்பாக பேசியிருக்கிறாயா? நான் யாரிடம் பேசினாலும் சந்தேகம், நான் வேலைக்கு சென்றாலும் பிரச்சனை, எனக்கு வேறு எந்த வழியும் இல்லாததால் தான் யாரிடமாவது ஆதரவு தேடினேன் என்று கதறினாள். ஆனால் முகேஷ் அவளின் வார்த்தைகளை காதில் வாங்கவில்லை. தன்னுடைய கௌரவத்திற்கு இது பங்கம் என்று எண்ணி ரேவதியை மிகவும் அடித்து வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டான். இனிமேல் நீ என் முன் நிற்காதே, நீ இந்த வீட்டிற்கு வரவேண்டாம் என்று சொல்லி கதவை சாத்தினான். ரேவதி முற்றிலும் உடைந்து போனாள். அவள் ஸ்ரீதரை தொடர்பு கொண்டு நடந்ததை சொன்னாள். இந்த கட்டத்தில் ஸ்ரீதர் என்ன முடிவு எடுப்பான்? ரேவதியை அவன் கைவிடுவானா அல்லது அவளை மீட்பானா? முக்கியமான திருப்பம் அடுத்ததில் உள்ளது. ரேவதியின் அழுகையும் உதவியற்ற நிலையும் ஸ்ரீதரின் மனதை உருக்கியது. அவனும் அவளின் கணவன் முகேஷும் இப்போது எதிர்கொள்ள விரும்பவில்லை. மேலும் அங்கு தங்கியிருந்தால் அவர்களின் வாழ்க்கையே ஆபத்தில் முடியும் என்று நினைத்தான். உடனடியாக ஒரு முடிவை எடுத்தான். ஸ்ரீதர் ரேவதியிடம், நாம் இந்த ஊரை விட்டு சென்னைக்கு சென்று விடலாம். அங்கு புதிய வாழ்க்கை தொடங்கலாம். உன் கணவனின் கொடுமையும் உன் கொழுந்தனாரின் தொந்தரவும் இங்கு இருந்தால் தொடரும். எனக்கு நீ ஒரு சுமை இல்லை.
நான் உன்னை மனதார விரும்புகிறேன் என்று கூறி அவளை சென்னைக்கு அழைத்துச் சென்றான். சென்னையில் இருவரும் புது வேலை தேடினர். கடின உழைப்பின் மூலம் நல்ல வருமானம் ஈட்டினர். ஸ்ரீதர் ரேவதியை மிகவும் கவனித்து கொண்டான். அவளின் உடல் தோற்றத்தை பாராட்டி அவளை மகிழ்ச்சிப்படுத்தினான். ரேவதி முகேஷின் கொடுமைகள் மறந்து ஸ்ரீதருடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினாள். 1 வருடம் கழித்து அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு அவர்கள் சென்னையில் நிரந்தரமாக குடியேறி தங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தினர். இறுதியில் கதை மகிழ்ச்சியான முடிவை அடைகிறது. ஆனால் இந்த திருப்பங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? குடும்ப சூழலில் ஒரு பெண்ணின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்? இந்த கதை உங்களுக்கு என்ன பாடத்தை சொல்கிறது? உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற மற்றும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை ஞாபகத்தில் வைத்திருங்கள். நன்றி.